கருவேலம்பட்டை, ஆலம் விழுது, கிராம்பு, திரிகடுகம், மாசிக்காய், திரிபலா, இந்த மாதிரி எண்ணற்ற பற்களுக்கு நன்மை தரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இந்த பற்பொடியில கலந்துருக்கு. இந்த பற்பொடியை நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பற்கள்ல வலி, வீக்கம், ரத்தம் கசிதல், சீல்வடிதல் தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். இந்த மலர்பானத்தை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரஷர், சுகர், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ரத்த சோகை, மலச்சிக்கல், இந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களோட உடல்ல இல்லாம நீங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். ஏன் அப்படின்னா இதுல ரோஜாப்பூ, தாமரைப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் கலந்திருக்கு. இந்த பொடியை, இந்த மலர்பானத்தை நீங்க டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கணுமா, அதாவது பொடுகு, தேமல், சொறி, சிரங்கு, இந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இல்லாம இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மருந்து இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இது பாருங்களேன், இந்த மூலிகை குளியல் பொடி. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம் இலை, செம்பருத்தி இலை, வெந்தயம், சீகக்காய், பூலாங்கிழங்கு, இந்த மாதிரி உடலுக்கு நன்மைகளையும் அழகையும் தரக்கூடிய எண்ணற்ற மூலிகைகள் அடங்கி இருக்கு. இது மூலிகை சத்து மாவு. இது டெய்லியுமே நீங்க ஒரு வேளை உணவாவே கஞ்சி வச்சு பயன்படுத்தலாம். குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு மிக மிக நல்லது. இதுல என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னா முளைக்கட்டிய சிறுதானியங்கள், குறுதானியங்கள், சுக்கு, மிளகு, திப்பிலி, வெற்றிலை, துளசி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூலிகைகள் கலந்துருக்கு. இந்த மூலிகை சத்து மாவை நீங்க பயன்படுத்துறதுனால எண்ணற்ற நன்மைகள் உண்டு. உங்களோட குழந்தைகளுக்குமே அதிகமான நன்மைகள் இருக்கு.